பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே ஒரு பகுதியை வாசிக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். இயேசு அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அப்படி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒன்று குறைய 40 அடியாக 39 அடிகளை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். அந்த சவுக்கடிகளை கொடுத்தார்கள். பயங்கரமான அந்த சவுக்கடியை ஆண்டவர் பெற்றார். அதுக்கு பிறகு ஆண்டவர் கடுமையான சிக்ஷைகளை அனுபவித்தார். அவருடைய தாடை மயிரை பீத்தார்கள். நீண்ட தாடி அவருக்கு இருந்தது. அந்த தாடை மயிரை பீத்து எடுக்கும் போது அது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான காரியம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு வலி நிறைந்த ஒன்று. தாடை மயிரை பீத்தார்கள். முகத்திலே துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள், கோலால் அடித்தார்கள். இப்படி பல உபத்திரவங்களை செய்தார்கள். எல்லோரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இருக்கார் தேவகுமார், இந்த பரலோகத்திலிருந்து வந்தவர் இங்க தான் இருக்கிறார். பாரு, விருதாப்பா தேவகுமாரன் எப்படி இருக்காரு பாரு, முகத்துல துப்பி வச்சிருக்கிறோம். தேவகுமாரன் இப்படி எல்லாம் சகிப்பாரா? பொறுமையா இருப்பாரா? எவ்வளவு வல்லமையா இருப்பாரு என்று எல்லோரும் பரிகசிக்கிறார்கள். அந்த நிலையிலே ஆண்டவர் இருந்தார். அப்பொழுது அவரை நேசித்த மக்கள் அழுது விட்டார்கள், அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், எனக்காக நீங்க அழ வேண்டாம். ஏன் அழுவுறீங்க? நான் பிதாவினுடைய குமாரன் தான். நான் உயிரோட வரப்போறேன். என்னை உங்க சிலுவையில் அறைஞ்சால் நான் உயிர் தழ போறேன். நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன் தெரியுமா? அவனை சிலுவையில் அறையும் அந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்க மேல எங்க பிள்ளைங்க மேல இருக்கட்டும், பரவாயில்ல, சிலுவையில் அறைங்கன்னு சத்தம் போட்டீங்களே, ரத்தப்பழியை கேட்டு வாங்குறீங்களே, ரத்தப்பழியை உங்க தலையில சுமக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எருசலேம் குமாரத்திகளே, நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. எருசலேம் அகுஸ்து ராயனால் எவ்வளவு பாடுபடுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த கான்ஸ்டைன் போன்ற ரோம மன்னர்களால் எவ்வளவு பாடுபடுத்தப்பட்டது. நீரோ போன்ற மன்னர்களால் எவ்வளவு கொடுமைக்குட்படுத்தப்பட்டார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக அல்ல, நாம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழுவுங்கள். உங்கள் கணவர் தொடப்பட வேண்டும் என்று அழுவுங்கள். உங்களுடைய வாலிப பெண்கள் மனமாற வேண்டும் என்று அழுவுங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் குடும்ப அங்கத்தினர்களை ஆண்டவர் தொட வேண்டும், ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும், ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபியுங்கள் என்று உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு என்ன காரியம் இருக்கிறதோ அழுது ஜெபம் பண்ணுங்கள். ஆமே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். அவருக்கு உண்டாயிருந்த பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபங்களை பரலோகத்தின் தேவன் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தை அதிகமா ஜெபத்துல நினைச்சுக்கோங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை சந்திக்கணும். ரட்சிக்கப்படாத உங்க குடும்ப அங்கத்தினர்களை, உறவினர்களை சந்திச்சு ரட்சிக்கணும்னு ஊக்கமா ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமாய் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் பெரியவராய், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உள்ள கரம் தயவாய் இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.